சோ இங்க வந்திருக்கிற அனைவருக்குமே ஒவ்வொரு வயது அப்படி இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கலாம் அந்த வயதை பொறுத்து. சோ இன்னைக்கு நமக்கு முதல் விஷயம் என்ன நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, எல்லாருக்குமே எம்எஸ்ஐ எல்லாருக்குமே எம்எஸ்ஐ அப்படிங்கிறது விஷயம் தேவை. அப்படி என்ன சார் அப்படின்னா, எம்எஸ்ஐ அப்படிங்கிறது மல்டி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். ஒரு டேபிள் இருக்கு சார். இந்த டேபிளுக்கு 4 கால்கள் இருக்கு இல்லையா? 1, 2, 3, 4. இந்த 4 கால்கள் இருந்தா மட்டும்தான் இந்த டேபிள் வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும். இல்லைன்னா இந்த டேபிள் வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஒரே ஒரு கால் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேபிள் வந்து ஸ்டேபிளா நிக்காது இல்லையா? இப்படி ஒரு டேபிள் இருக்கு, ஒரு ரவுண்ட் டேபிள். இதுல ஒரு ரவுண்ட் ஒரே ஒரு கால் தான் இருக்கு. அப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஒரே ஒரு ரவுண்ட் டேபிள்ல ஒரே ஒரு கால் தான் இருக்கு. இதை ஒரு காத்து அடிச்சா கூட விழுந்துரும் இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு தனி மனிதனுக்கான வருமானம் என்பது ஒரே ஒரு சோர்ஸ் இன்கம் தான் இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு காத்தடிச்சா போதும். ஒரே ஒரு லாக்டவுன் வந்தா போதும். நம்ம மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்போம், கடன்ல சிக்கிடுவோம். ஆனா இந்த மாதிரி 4 வகையில வரக்கூடிய வருமானங்கள், ஒவ்வொரு வகையிலையும் நமக்கு வருமானம் வரக்கூடிய வழிய நாம தூங்கிட்டு இருந்தா கூட அந்த வருமானம் வர்றது நிக்க கூடாது. அப்படி ஒரு சோர்ஸ் நம்ம 4 இன்கம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்முடைய இன்கம் எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கும். நம்முடைய கனவோ, கடனோ, கடமையோ எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு பொருளாதார செல்வம் என்பது நிச்சயமா இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம். டெக்னாலஜியை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நாம வந்து பெரிய அளவுல பொருளாதார சிக்கல்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதே நேரத்துல எக்ஸ்போனன்ஷியல் நமக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கும். எக்ஸ்போனன்ஷியல் வளர்ச்சினா நமக்கு 2 விதமான வருமானம். ஒண்ணு மணி, ஒண்ணு பணம் கிடைக்கும். இன்னொன்னு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? டைம் கிடைக்கும். இந்த 2மே நமக்கு முக்கியம். பணம் நிறைய இருந்து நேரமே இல்லைனாலும் சரி, நேரம் அதிகமா இருந்து பணமே இல்லைனாலும் சரி, அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது. இது 2மே நமக்கு வேணும் இல்லையா? பணமும் வேணும், அதை அனுபவிக்க நேரமும் வேணும். இந்த 2மே கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இன்னைக்கு நமக்கு ஹை-ஃபை ஸ்பேஸ் என்ற ஒரு அருமையான டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கக்கூடிய விஷயம். சரி, இது என்ன சார் அப்படின்னு கேட்டா, இது வந்து ஒரு கிரவுட் ஃபண்டிங் மாடல். அப்படின்னா என்ன சார்? கிரவுட் ஃபண்டிங்னா என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நாம ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இந்தியாவுல 144 கோடி மக்கள் இருக்கிறோம். 144 கோடி மக்களும் என்ன பண்றோம்? டாக்ஸ் கட்டுறோம். வாட்டர் டாக்ஸ், ரோட் டாக்ஸ், இன்னும் என்னென்னமோ டாக்ஸ் கட்டுறோம். அத்தனை டாக்ஸுமே இந்தியா பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கஜானாவை போய் நிரப்புது இல்லையா? அப்ப திரளான மக்கள் ஒன்னா கொடுக்கக்கூடிய அந்த நிதி வந்து திரள் நிதியாக கருதப்படுது. அப்போ அதை என்ன சொல்றோம்? கிரவுட் ஃபண்டிங். திரளான மக்கள் கிரவுடா கொடுக்கக்கூடிய ஃபண்டு கிரவுட் ஃபண்டிங். அப்ப இந்த மாதிரியான சேரக்கூடிய அந்த தொகையை வச்சு நல்ல திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கு. இப்ப இது வந்து சென்ட்ரலைஸ்டு மாடல். ஏன் சென்ட்ரலைஸ்டு மாடல்? இந்தியா மாதிரியான ஒரு இடத்துல ஒரு ஆட்சியாளர் இருப்பாங்க. அந்த ஆட்சியாளர் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்றாரோ அதை தான் மக்கள் அனைவரும் ஃபாலோ பண்ண வேண்டிய இருக்கும். அப்போ இந்த சிஸ்டம் என்பது பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்திற்கும் பெனிஃபிட்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேரு பெனிஃபிட். மக்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, மக்கள் கூட்டணி இந்த இடத்துல இருக்கு. இவங்களுக்குமான இடைத்தரகராக அல்லது கனெக்டிவிட்டியாக யார் இருக்காங்க? கவர்மெண்ட் இருக்காங்க. இடையில கவர்மெண்ட்ங்கிற ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. இவங்க என்ன சட்டத்திட்டம் வச்சிருக்காங்களோ அப்படிதான் செயல்படும். சரிங்களா? அப்போ ஒரு பணம் அனுப்பக்கூடிய இடத்துல ஒரு எக்ஸ் வந்து ஒய்க்கு ஒரு பணம் அனுப்புறாரு அப்படின்னா, இடையில ஒரு ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு கேட்வே இருக்கு. இதை தாண்டி தான் இவங்க வச்சிருக்கிற கண்ட்ரோல் யூனிட்டை தாண்டி தான், அத்தாரிட்டியை தாண்டி தான் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்க முடியும். சரிங்களா? அப்ப இதுல இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி மாற்றம் வந்து என்ன கொடுத்திருக்குன்னா, இந்த சென்ட்ரலைஸ்டு யூனிட், இந்த சென்ட்ரலைஸ்டு உலகத்தை, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் அல்லது இடையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லது இடையில இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாம, அந்த மூன்றாவது மனிதரோட தலையீடு இல்லாம ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜராக எக்ஸ்ங்கிறவரு நேரடியாக ஒய் கூட தொடர்பு கொள்ள முடியும் இல்லையா? அப்படி நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு இங்க ஒரு டெக்னாலஜி என்பது மட்டும் ஏஐயாக, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, செயற்கையா நுண்ணறிவு. அது தானே சிந்திக்குது. இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, இவருக்கான விஷயம் டைமிங் அடிப்படையில ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கொடுக்குது. இதை இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியாக இங்க பாக்குறோம். இதுக்குள்ள ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தானியங்கி அமைப்பு இருக்கு.
சார் இவ்வளவு விஷயங்கள் எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த தளம் ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிற இந்த தளம் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? நமக்கு ஒரு பொருளாதார சிக்கல் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அப்ப அது என்ன ஃபார்முலால இயங்குதுன்னு பார்த்தோம். கிரவுட் ஃபண்டிங் ஃபார்முலால இயங்குது. நான் சொன்ன அந்த டெக்னாலஜி இந்த கிரவுட் ஃபண்டிங் துறையை என்ன பண்ணிருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா மாத்திருச்சு. அதாவது ஏடிஎம் மாத்திருச்சு. எனி டைம் டெல்லராக மாத்திருச்சு. அப்போ இந்த சிஸ்டம்ல யாருமே கிடையாது. இந்த இடத்துல 3வது மனிதரோட தலையீடு கிடையாது. எந்த மேனேஜ்மென்ட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி எந்த கம்பெனி அமைப்பும் கிடையாது. யாருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்ல. அனைவரும் சரிசமம்னு சொல்லக்கூடிய டீசென்ட்ரலைஸ்டு மாடல். இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு மாடல். நான் முன்னாடி சொன்னது சென்ட்ரலைஸ்டு மாடல். அங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இவ்வளவு நேரத்துக்குள்ள தான் பயன்படுத்த முடியும். உங்க பணமாவே இருந்தாலும் உங்க ஏடிஎம் கார்டு வழியா இவ்வளவுதான் எடுக்க முடியும். இப்படி நிறைய டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா டீசென்ட்ரலைஸ்ட் என்பது ஓனர் யாருன்னு கேட்டா நீங்க தான் ஓனர்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்க தான் ஓன் பாஸ். அவங்களுக்கு அவர் தான் ஓனர். அவர் வேலை செய்யணும்னா வேலை செய்யலாம். இன்னைக்கு தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அவருடைய முடிவு அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிற இந்த தளத்துல இந்த கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிற துறை என்பது 4 முக்கியமான பிரிவுகளாக இருக்கு. அதுல டெப்த் பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங், ஈக்விட்டி பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங், அப்புறம் இன்னும் சொல்ல போனா இன்னொரு மாடல் இருக்கு. நம்ம பார்க்க போறது என்னன்னா 4வது மாடலாக டொனேஷன் பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங் இருக்கு. சோ டொனேஷன் பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னும் போது நன்கொடை அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு செயல் மூலமாக இது கட்டமைக்கப்படுது. சோ நன்கொடையாக நம்ம எங்கெல்லாம் கொடுக்கிறோம் சார்? ஒரு கோவில் உண்டியல்ல நாம திருப்பதி போறோம். திருப்பதியில சாமியை தரிசனம் பண்ணிட்டு திருப்பதி கோவில் உண்டியல்ல நம்மளால இயன்ற தொகையை கொடுக்கிறோம். அப்ப திரளான மக்கள் அங்க போறாங்க. இந்த இந்த மாசம் ஒரு மாதம் முழுவதும் 1 கோடி பேர் அங்க போறாங்க. இந்த 1 கோடி பேரும் ஒரு 100 ரூபாய் ஈச் ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் அந்த உண்டியல்ல செலுத்துறாங்க அப்படின்னா அந்த மாதத்தோட இறுதியில 100 கோடி ரூபாய் சேர்ந்திருக்குமா? இந்த 100 கோடி ரூபாய் என்னவா சேர்ந்திருக்கும்? நன்கொடையாக சேர்ந்திருக்கும் இல்லையா? அல்லது காணிக்கைன்னு சொல்லலாம். அல்லது அன்பளிப்புன்னு சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். பட் அங்க கொடுக்கக்கூடிய தொகை என்பது திரள் நிதி இல்லையா? திரளான மக்கள் கொடுக்கக்கூடிய நிதியாக இருக்கு. இப்ப இந்த 100 கோடி ரூபாய் நாம என்ன நினைக்கிறோம்? 100 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு 500 ரூபாய இந்த சிஸ்டம் அந்த உண்டியல்ல இருந்து எனக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு வச்சிருக்கோமா? இல்ல. ஏன்னா நாம கொடுக்கக்கூடிய அந்த தொகை வந்து ஒண்ணு கோயிலோட புனரமைப்புக்கோ, இல்ல திருவிழா காலத்திலயோ, இல்லைன்னா வந்து வரக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்கிற இடத்துக்கோ, தங்குமிடம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கோ, எதுக்கோ ஒரு நல்ல செயலுக்காக செலவு பண்ண போறாங்கன்ற நம்பிக்கையில நம்ம அத கொடுக்கிறோம். அப்ப நன்கொடை எதனால கொடுக்கப்படுது? நம்பிக்கையின் அடிப்படை தான் அங்க இருக்கு. நான் சொன்ன அந்த சிட்டு மெத்தடுக்கும் இந்த நன்கொடை அமைப்புக்கும் மூலாதாரமா என்னவா இருக்குன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கக்கூடிய ட்ரஸ்ட், நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்ப இந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில இல்லைங்க. ஒருத்தர் நம்புறது இல்ல. மகனை அம்மா நம்புறது இல்ல, அம்மாவை மகன் நம்புறது இல்ல, அப்பாவை மகன் நம்புறது இல்ல, மகனை அப்பா நம்புறது இல்ல. இன்னும் சொல்ல போனா அண்ணன் தம்பிகளுக்குள்ள நம்பிக்கை இல்ல. சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தங்களுக்குள்ள நம்பிக்கை இல்ல. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போனா கூட இவர் எந்த குழியில என்ன தள்ளுறதுக்கு பாக்குறாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேக புத்தி கொண்டுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சமூகமாக இருக்கோம். இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட கூட நம்ம என்ன சொல்லி வளர்க்கிறோம்? யாரையும் நம்பாத. இந்த உலகத்துல எல்லாருமே ஏமாத்துக்காரங்க. இப்படித்தான் சொல்லி வளர்க்கிறோம் இல்லையா? ஏன்னா உலகம் அப்படித்தான் இருக்கு. ஏன் அப்படி அந்த உலகம் அப்படி மாறி போச்சு அப்படின்னா 80-20 அப்படிங்கிற ஒரு ரூல் தான் இந்த உலகத்தை கட்டமைக்குது. அப்படின்னா என்ன சார்? இந்த உலகம் முழுவதும் நமக்கு வந்து செல்வ செழிப்புல இருக்கக்கூடிய உலகமாக இருக்குது. ஆனாலும் 80% மக்கள் வாழ்க்கையில கடைசி மூச்சு வரைக்கும் என்ன பண்றாங்க? போராடிக்கிட்டே இருக்காங்க. 20% மக்கள் எலான் மஸ்க் மாதிரி இன்னும் நிறைய பணக்காரர்களாக இருக்கிறாங்களே அவங்களால குற்றம் எல்லாம் சொல்லல நானு. அந்த மாதிரி மக்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு சூட்சமத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த சூட்சமம் மூலமா அவங்களுக்கு பணம் என்பது அவங்களுடைய சொத்து மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பணக்காரர்கள் பணக்காரர்களாவே மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஏழைகள் கடைசி வரைக்கும் ஏழைகளாவே இருப்பாங்க. இது ஒரு ட்ராப். இது ஒரு நமக்கு ஒரு புதைக்குழி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வந்து இஎம்ஐ பத்தி பேசணும் இல்லையா? அது மாதிரி ஒரு புதைக்குழி. இதுக்கு நம்ம தான் காரணம். சரி இதுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்தி எல்லாரையுமே காப்பாற்ற முடியாதா? அப்படின்னு நிறைய முயற்சி இது வரைக்கும் எடுக்கப்பட்டது. ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. ஏன் ஃபெயிலியர்ல முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு அதீத பவர் தேவை. ஒரு மிகப்பெரிய சக்தி வேணும். இந்த சக்தி இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி
டெக்னாலஜியாக இருக்கு. ஒண்ணு டெக்னாலஜியாக இருக்கு. இந்த டெக்னாலஜி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பிளாக் செயின், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏஐன்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு சக்தி என்னவா இருக்கு? வேற என்ன? நம்ம தான் மக்கள் சக்தி, பீப்புளோட பவர். இப்ப இது ரெண்டு ஒண்ணு சேரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா, ஒண்ணு டெக்னாலஜி, இன்னொன்னு மக்களோட ஒன்றிணைப்பு. இது ரெண்டும் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஹை-ஃபை ஸ்பேஸ்ங்கிற இந்த அட்டானமஸ் பாடி. இது டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸ். இதுக்கு பின்னாடி ஓனர் யாரும் கிடையாது. அப்ப இதுல வரக்கூடிய பார்ட்டிசிபென்ட் அத்தனை பேருமே ஓனரா கருதப்படுறோம். இப்ப இதுக்குள்ள வர்றதுக்கு என்ன சார் நமக்கு தேவை? எந்த ஏஜா வேணா இருக்கலாம். நமக்கு ரிஸ்க் ஃப்ரீ. முதல்ல ரிஸ்க் கிடையாதுங்க. ரெண்டாவது ஏஜ், அப்புறம் படிப்பு, அப்புறம் பணம், இது எந்த விதமான ஒரு தகுதி அடிப்படையும் இல்ல. இங்க வந்து நீங்க தான் உங்களுடைய பாஸ். உங்களுக்கு வேற பாஸ் கிடையாது. நீங்க தான் ஓன் பாஸ். அப்ப நீங்க உங்களோட வேலை நேரத்தை இன்னைக்கே நீங்க 5 மணி நேரம் வேலை செய்யறதா இருந்தாலும், இன்னைக்கே வந்து 20 மணி நேரம் வேலை செய்யறதா இருந்தாலும், இல்ல இன்னைக்கு லீவ் போட்டு தூங்குறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம். அப்ப இங்க பாஸ் கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த இடத்துலயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஒரு மீன் பிடிக்க போறீங்க. ஒரு தூண்டில் உடைய முள் இருக்கு உங்ககிட்ட. வெறும் முள்ளு போட்டா மீன் கிடைக்குமா? அட்லீஸ்ட் அதுல ஒரு புழுவாவது மாட்டணும் இல்லையா? ஏதோ ஒரு இரை போட்டா தானே ஒரு மீனையே பிடிக்க முடியும். அப்ப அத வந்து நீங்க முதலீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல நம்மகிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கணும் சார். ஸ்மார்ட் போன் இருந்தா தான் நாம வந்து முதல்ல தகுதியான நபர். நல்ல ஒரு போன். ஒரு 5G போனுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் நமக்கான டூல். இந்த டூல் சரியா இல்லைன்னா இங்க நம்ம தகுதி இல்ல. நம்ம வேலை செய்ய முடியாது. அப்ப இதுக்கு முதல்ல வந்து ஒரு 5G போன் நமக்கு வேணும். இதுல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு $50 USDT. இது $50. இந்த டாலர் என்பது USD. அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு இணையான டெத்தர்ங்கிற பணம், டீத்தர்ங்கிற பணம். இது வந்து ஒரு கிரிப்டோ பணம். என்ன சார் கிரிப்டோக்குள்ள வந்துட்டீங்க? கிரிப்டோன்னு சொன்னாலே எல்லாரையுமே ஏமாத்துவாங்களாமே. யாரோ எப்பவோ எங்கேயோ சொன்ன கதையை இன்னும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. கிரிப்டோங்கிறது இந்த உலகத்தை காப்பாத்த வந்த ஒரு நல்ல ஒரு விஷயம். அதை தவறுதலாக மக்களோட அறியாமையை பயன்படுத்தி நிறைய பேர் விளையாண்டுட்டாங்க. இன்னைக்காவது நீங்க கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிரிப்டோங்கிறது பல விஷயங்களை, பல நன்மைகளை உள்ளடக்கி இருக்கு. ஆனால் ஒரு தீப்பந்தம் மாதிரி இல்லையா? தீப்பந்தம் நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும்னா ஆக்கப்பூர்வமான செயலுக்கு அதை பயன்படுத்தலாம். ஏன்னா அதே தீப்பந்தத்தை அழிவுபூர்வமாகவும் பயன்படுத்தக்கூடிய குரூப் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா, நமக்கு அவேர்னஸ் வேணும். என்ன வேணும்? அவேர்னஸ் வேணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வேணும். நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல குழந்தைங்க வந்து அவங்களுடைய பாட புத்தகத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல காலேஜஸ்ல கோர்சஸ் நிறைய வந்தாச்சு. அப்ப இந்த பிளாக் செயின்ங்கிற டெக்னாலஜி எப்படிப்பட்டது அப்படின்னா, நாம தமிழகத்துல இருக்கோம், தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாட்டுல 2020லயே பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிய நாம நிறைய துறைகள்ல பயன்படுத்த போறோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து என்ன கொடுத்திருக்கிறாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் வரையறை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பத்திரப்பதிவுத்துறை அதுல பயன்படுத்துறோம். பள்ளி கல்வித்துறையில இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இனிமேல் பத்திரப்பதிவுத்துறையில எந்த தப்பும் நடக்காம பார்த்துக்கும். பள்ளி கல்வித்துறையில டூப்ளிகேட் சர்டிபிகேட் வராம பார்த்துக்கும் இந்த சிஸ்டம். இனிமே நம்ம பண்ண போடுற இந்த ஓட்டிங் சிஸ்டம் கூட இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் உருவாக போகுது. அப்ப நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு மக்கள் மத்தியில 2025ல இருந்து 2030க்கு நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இந்த 5 வருஷத்துல என்ன மாற்றம் வரப்போகுதோ அத மக்கள் மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தூதுவரா இருக்கிறோம். இந்த தூதுவ தன்மைக்காக நாம எடுத்து சொல்லக்கூடிய அவேர்னஸ்க்காக நாம இருக்கிற இந்த சிஸ்டம் ஹைஃபைங்கிற இந்த சிஸ்டம் நம்மளுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வைக்குது. நம்மளோட நனவா மாத்தக்கூடிய பொருளாதாரத்தை எண்ணில் அடங்காத அளவு, அதாவது இப்படி போடுற இந்த சிம்பல் நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முடிவில்லாம நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகையாக வந்து சேரப்போகுது. சரி, நம்மளுடைய தகுதி என்னவா இருந்தது? ஒரு ஸ்மார்ட் போனும் $50 USDTயும். USDTங்கிறது கிரிப்டோ பணம். ஏன் சார் கிரிப்டோ பணம் அப்படின்னு கொஸ்டின் இங்க வரும். ஏன்னா உலகம் முழுவதும் ஒரு பொதுவான பணம் தேவைப்படுது. இப்ப இந்த பொதுவான பணம் கிரிப்டோ பணமா இருக்கக்கூடிய இந்த விஷயம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான வேல்யூ இருக்கு. இப்ப இந்த இடத்துல 2 விஷயங்கள் உடைப்படுது. ஒண்ணு, நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பவுண்டரி, எல்லை. பவுண்டரி இல்லாம பவுண்டரி லெஸ்ஸா நம்ம மூலமா வரக்கூடிய நபர் அவர் அமெரிக்கால இருக்கலாம், ரஷ்யால இருக்கலாம்,
எங்க வேணா இருக்கலாம். சோ அவங்கள இந்த சிஸ்டம்குள்ள நம்மளால இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். எல்லைகள் உடைக்கப்படுது. அதுக்கு அடுத்து என்ன பண்றது? ரிசீவிங் பண்ணக்கூடிய அந்த டொனேஷன் தொகை இருக்கு இல்லையா? அதுவும் அன்லிமிட்டடா இருக்கு. அன்லிமிட்டட் பவுண்டரிலெஸ் இன்கம், அதே மாதிரி அன்லிமிட்டட் இன்கம். இது ரெண்டுமே இதுல இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் மூலமா நமக்கு தொகை சேகரமாகிற தொகை இருக்கு இல்லையா? அது மிகப்பெரிய தொகையாக நமக்கு வரும். அப்ப அன்லிமிட்டட் இன்கம் இதுல உண்டு. இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு கடமை இருக்கணும் இல்லையா? இதுக்கு ஒரு உழைப்பு இருக்கணும் இல்லையா? எஸ், கண்டிப்பாக உழைப்பு இருக்கு. இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க வந்து மாதம் மாதம் சந்தா கொடுக்கணும். இங்க ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இருக்கு. நீங்க கொடுக்கிற பணத்துல இருந்து நாங்க பணத்தை உருவாக்கி உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் தர்றோம், அத்தனை பர்சன்டேஜ் தர்றோம், ஸ்டேக்கிங் பண்றோம். அப்படி எந்த ஒரு விஷயமும் எந்த கமிட்மெண்ட்டும் இதுல கிடையாது. இதுல வரக்கூடிய தொகையை இம்மீடியட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் இது, இந்த ஹைஃபை ஸ்பேஸ். அப்ப இது மூலமா நமக்கு என்ன கடமை இருக்கு, அந்த கடமையை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், இதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் பார்த்தது நம்முடைய அறிமுகம். அப்போ உங்க போனை உங்களோட வாலெட்டை ஃப்ரீயா ஜெனரேட் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க பண்ண போறீங்க. அப்போ அதுக்கு யாரோட உதவி வேணும் அப்படின்னா, உங்களுடைய இன்விடேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். சார் கொஞ்ச நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருங்க சார். இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். $50 இருக்கு இல்லைங்களா? இந்த $50 உங்க வாலெட் வழியாக நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. அப்ப அதுக்கு என்ன வேணும்? இன்விடேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நபருடைய இன்விடேஷன் லிங்க் வேணும். அவர் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியவருடைய இன்விடேஷன் லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் முதல்ல பண்றீங்க. உங்களுடைய வாலெட்டை ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இருந்து 50 நாட்கள் வரைக்கும் இந்த வாலெட் வந்து கனெக்ட்லயே இருக்கும். சரிங்களா? நீங்க இம்மிடியட்டா இந்த சிஸ்டம்ல வந்து ஜூம் மீட்டிங்ல வந்து கிளியரா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு நான் சொன்ன அந்த வந்துருச்சு. நம்பிக்கை. நம்பிக்கை வந்துருச்சுன்னா இம்மிடியட்டா $50 கொடுத்து நீங்க உங்களோட வாலெட்டை என்ன பண்றீங்க? பர்மனன்ட் பொசிஷனா எடுக்கக்கூடிய ஆக்டிவ் டோனரா இந்த சிஸ்டம்ல மாறிடுறீங்க. இப்ப இதுல உங்களுக்கு அந்த இன்வைட்டர் கொடுத்த லிங்க் உங்களுக்கு கிடைச்சிருது. நீங்க இன்வைட் லிங்கை பயன்படுத்தி எத்தனை நபர்களை வேணாலும் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 20%, 80%ங்கிற 2 வகையான ரிசீவிங் டொனேஷனுக்கும் நீங்க குவாலிஃபைட் ஆயிடுறீங்க. சரி சார், எனக்கு நம்பிக்கை வரல சார். நான் 50 நாள் வரைக்கும் இதை நான் செக் பண்றேன். இது தங்கம்னு சொல்றீங்க, நான் உரசி பாக்குறேன். தாராளமா உரசி பாருங்க. தங்கத்தை உரசி உங்களுக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அந்த 50 நாட்களுக்குள்ள நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா, அந்த 50 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு இந்த சிஸ்டம், நீங்க பணமே கொடுக்காத நபரா இருந்தாலும் இந்த 20% கொடுக்க ரெடியா இருக்கு. ஏன்னா நீங்க இன்ஆக்டிவ் டோனர். இன்ஆக்டிவ் டோனருக்கு இந்த சிஸ்டம் இடம் கொடுக்கல, ஆனா இன்விடேஷன் லிங்க் கொடுத்திருக்கு. இந்த சிஸ்டம்ல நீங்க என்னெல்லாம் கத்துக்கிறீங்களோ, நம்பிக்கை வர்ற வரைக்கும் கத்துக்கிற விஷயத்த கொடுத்து நீங்க உங்க நண்பர்களுக்கு அழைப்பு கொடுக்குறீங்க. உங்ககிட்ட $50 இல்ல, ஆனா $50 இருக்கிற 10 பேரை உங்களுக்கு தெரியும். அந்த நபர்களுக்கு அழைப்பு கொடுத்து, சார் நீங்களும் செக் பண்ணி பாருங்க, என்கிட்ட இதெல்லாம் சொல்றாங்க, நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இன்விடேஷன் லிங்க் கொடுக்குறீங்க, 10 பேருக்கு அந்த அழைப்பை கொடுக்குறீங்க. அந்த 10 பேர்ல 8 பேர் ஓகே சொல்லி உங்க இன்வைட் லிங்க் வழியாக 8 பேர் ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த 8 பேர் ஜாயின் பண்ணும்போது நீங்க கொடுக்க முடியல, அந்த $50 கொடுக்க முடியல. இந்த 8 பேர்ல ஜாயின் பண்றாங்களே, அவங்க $50 கொடுத்து ஜாயின் பண்ணும்போது இன்விடேஷன் லிங்க் கொடுத்து இணைத்த நபர் யாரு? நீங்க தானே. அப்ப இந்த சிஸ்டம் 20% உங்களுக்கு கொடுக்கும். $50 20% எவ்வளவு? $10. அப்ப 8 பேர் ஜாயின் பண்ணும்போது $80 உங்களுடைய வாலெட்டுக்குள்ள அவர் ஜாயின் பண்ண அடுத்த செகண்ட் உள்ள வந்து நிக்கும். இந்த $80 உங்களுடையது. இதை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா உங்க உழைப்பு இதுல இருக்கு. நீங்க தானே அந்த 8 பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. உங்க இன்விடேஷன் லிங்க் வழியா தானே கொடுத்திருக்குது. இந்த சிஸ்டம் வேற யாருக்கும் கிடையாது. இந்த வாலெட் யாருடையதோ அவருடைய வாலெட்ல $80 கொண்டு வந்து சேர்த்துரும். வாலெட் உங்களுடையது. இப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய $50க்கு பதிலா இந்த சிஸ்டம் $80 உங்களுக்கு சேர்த்துருச்சே. இப்ப $50 கொடுக்க கஷ்டம் இல்லையே. அப்ப இம்மீடியட்டா நீங்க இதுல இருந்து $50 என்ன பண்றீங்க? கொடுக்கும்போது நீங்க ஆக்டிவ் டோனரான இடத்தை நீங்க பிடிக்கிறீங்க. அப்ப 20% கூட அடுத்ததா 80% உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு உங்க ஐடி பர்மனன்ட் ஐடியா ஆக்டிவ் டோனர் ஐடியாக மாறிடுது. அப்படி ஆக்டிவ் டோனர் ஐடியா மாறின அடுத்த செகண்ட்ல இருந்து நீங்க தலைமுறைக்கும் உங்களுடைய தலைமுறை, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை, இப்படி தலைமுறைக்கும் அந்த வாலெட் உயிரோடு இருக்கும். என்னைக்குமே அந்த வாலெட் உயிர் இல்லாம போகாது. நாம இருக்கிறோமோ இல்லையோ, அடுத்தடுத்த தலைமுறை இதுல ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்ஃபினிட்டின்னு சொல்றது.
அப்ப இந்த சிஸ்டம்ல வரக்கூடிய அந்த பணம் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட பணம். நம்ம என்ன பண்றோம்? இந்த சிஸ்டம்ல ஒரு கிரவுட் ஃபண்டிங் செயல நன்கொடை பகிர்வாக கொடுக்கிறோம். இந்த சிஸ்டம்ல எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த நன்கொடை பகிர்வு தளம், டொனேஷன் பேஸ்ட் கிரவுட் ஃபண்டிங். அப்படி வரக்கூடிய டொனேஷன்ஸ் $50 கொடுக்கக்கூடிய கைகள், இந்த கைகளோட எண்ணிக்கை அதிகமாகணும் இல்லையா? அப்ப கிரவுட் ஃபண்டிங்ல திரள் நிதி இருக்கு. அப்ப திரளான மக்களை இந்த சிஸ்டம்ல நாம என்ன பண்ணணும்? இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் சார். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. அப்ப திரளான மக்கள் எங்க இருக்கிறாங்க? நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் இருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி பேர் இருப்போமா? இந்த 6 கோடி பேர்ல நம்ம பேச்சை கேட்கக்கூடிய ஒரு 5 பேர் கிடைக்க மாட்டாங்களா? ஐ பில்ட் 5. நான் என்ன கத்துக்கிட்டனோ, நான் ஒரு 5 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா என்னுடைய கடமை நிறைவேறுது இல்லையா? அப்ப இந்த சிஸ்டம்ல அந்த 80% பகிர்வு, 20% பகிர்வு என்று இருக்கு. இந்த 20% பகிர்வு என்பது எத்தனை மக்களுக்கு நீங்க உங்க இன்விடேஷன் லிங்க கொடுத்தாலும் அது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த மிகப்பெரிய தொகை வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு 5x சொல்லுவோம். அப்படின்னா 5 மடங்குகள் அடுத்து இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். $10 இருக்கிறது உங்களுக்கு அதே நபர் மூலமாக $50 ஆகவும், அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல $250 ஆகவும் உயர்ந்து கொண்டே செல்றது தான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்று சொல்றோம். அடுத்ததா ஒரே ஒரு ஐடிக்கு $50 போட்டு நீங்க வந்தீங்க இல்லையா? இந்த ஒரே ஒரு ஐடியோட டிராவல்ல இது 15 ஐடியா தன்னைத்தானே உருமாற்றம் செஞ்சுக்கும். அப்ப இந்த ஒரு ஐடியில கிடைக்கக்கூடிய தொகை அதே மாதிரி 15 ஐடியிலையும் தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 15 உடைய டிராவல்ல இது 225 மாறும். மீண்டும் ஒன்னொன்னும் 15 மல்டிப்ளை ஆகும்போது இதே மாதிரி இது தொடர்ந்து ஒன்னொன்னும் 15 மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது உங்க காட்டுல அடைமழையான இன்கம் இந்த சிஸ்டம்ல வந்திருக்கிற 20% மூலமா மிகப்பெரிய தொகையை நீங்க பார்க்க முடியும். அப்போ எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் இந்த இன்கம் அதிகமா பெற முடியுங்கிற ஒரு சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? 5x என்ன, 15x என்னன்ற அந்த விஷயத்த டெக்னிக்கல் செஷன்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இது ஒரு அறிமுக செஷன்ங்கிறதுனால இதோட நாம இந்த 20% பார்த்துட்டு 80%க்குள்ள வருவோம். இந்த 80% இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு பொதுவான மலை போன்ற ஒரு வருமானம். இங்க வரக்கூடிய தொகையில உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 4 வேலட் வழியா வருது. 3 வேலட் என்பது பொது உடைமை தத்துவத்துல செயல்படும். ஒரே ஒரு வாலெட் என்பது உங்க பிரைவேட் வாலெட் உங்க போனுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த 3 வாலெட் என்பது என்ன சார்? PIF வாலெட்னு ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் வாலெட்னு ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரீஎன்ட்ரி வாலெட்னு ஒண்ணு. இப்ப இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த செயல்ல வந்து யூங்கிறது நீங்க ஜாயின் பண்றீங்க, பர்மனண்டா உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிருச்சு. நீங்க ABCDEன்னு 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. 5 தனி நபர்கள் உங்களை போல வாழ்க்கையில எதையாவது செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. எதையாவது செய்யறது இல்ல, இது ஒரு நன்மையா செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நபர்கள், நேர்மையான செயல்பாட்டாளர்கள், உண்மையான உழைப்பாளிகளா உங்களை சுத்தி இருக்கிறாங்க. கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அவங்க எந்த வயசுல வேணா இருக்கலாம். 20 வயசுலயும் இருக்கலாம், 70 வயசுலயும் இருக்கலாம். அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க சரியான நபர்களாக இந்த இடத்துல பணியமர்த்த வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. அப்போ ஐ பில்ட் 5ங்கிறத இங்க செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கடமை என்பது இந்த இடத்துல முடிஞ்சு போயிருதுங்க. நாம நேரடியா அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் குறைந்தபட்சம் 5 பேராவது இருக்கணும். அது அதிகபட்சமா எத்தனை பேர் வேணா இருக்கலாம். 1 லட்சம் பேர் கூட நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதை பொறுத்து இந்த 20% ரொம்ப அதிகமான தொகையா கிடைக்கும். சோ 5 பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சு. இந்த 5 பேரை எப்படி என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்க, என்னென்னலாம் அவங்க மனசுல அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நாம எப்படி எல்லாம் தீர்த்து வச்சோம், அவங்களை எப்படி எல்லாம் ஐடி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம், எல்லாமே உங்களுக்கு அனுபவமாக இருக்கு இல்லையா? அந்த அனுபவ பகிர்வை நீங்க ABCDE கூட சேர்ந்து அந்த அனுபவத்தை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட 5 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்றீங்க. அப்ப இங்க என்ன சார் நடக்குது? இங்க வந்து மகிழ்வித்து மகிழ் அல்லது வந்து வின் வின் ஸ்ட்ராட்டஜி. அவரை வெற்றி பெற வச்சீங்கன்னா நீங்களும் ஒரு வெற்றியாளரா மாறுறீங்க. அப்ப 2வது லெவல்ல 5 5 5 5 இன்டு 5 25 ஐடிஸ், அதாவது 25 வாலெட் வந்து இங்க கனெக்ட் ஆகுது. முதல்ல 5, அடுத்து 25, 3வது லெவல் ஆகிய அந்த இடத்துல 125ன்னு 155 பொசிஷன்ல இருந்து என்ன பலன் கிடைக்கும்னா இந்த பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இங்க உங்களுக்குன்றது ஒவ்வொருத்தருக்குமே
இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இதே ஃபார்முலா தான். சார் நான் $50 கொடுக்கும்போது யூங்கிற இடத்துல இருந்து $50 இந்த சிஸ்டம்ல கொடுக்குறேன்ல. அப்ப கொடுக்கும்போது என்னை யாரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவருக்கு ஒரு அழைப்பு நன்கொடை போகுமா? யார் அழைப்பு கொடுத்தாரோ அந்த நன்கொடை போகுமா? எஸ் போகுது சார். அடுத்ததா 80%ல இவருக்கு 5%, அதுக்கு மேல இருக்கிறவருக்கு 25%, அதுக்கு மேல இருக்கிறவருக்கு 50%. இப்ப கூட்டி பாருங்க. இதுல ஒரு 80% வந்துருச்சா? இங்க ஒரு 20% ஆச்சா? அப்ப $50 என்பது இம்மீடியட்டா எங்கேயுமே சேகரமாகாம மொத்தமா ஷேர் ஆயிருது. உடனே அங்க பார்ட்டிசிபென்ட்டா சீனியரா யாரெல்லாம் இருக்காங்களோ, ஒரு மில்லி செகண்டுக்கு முன்னாடி அந்த சீனியர் வந்திருந்தாலும் அவருக்கு அந்த தகுதி கிடைச்சிருது. அப்ப இங்க டைமிங் அடிப்படைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் குயிக்கா இந்த இடத்த பிடிக்கிறாங்களோ, அந்த டைமிங் அடிப்படையில அந்த இடத்த அவங்க ஆக்குபை பண்றாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்குது. அப்ப உங்களுக்கு இந்த ஒரு நன்கொடை மூலமாக கீழ வந்திருக்கிற 5, 25, 125ன்னு சொல்லக்கூடிய 155 வாலெட்ல இருந்து நீங்க பெறக்கூடிய தகுதிய இந்த சிஸ்டம் குடுத்துருது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரே ஒரு முறை நீங்க குடுக்குறீங்க. உங்களுக்கு 155 முறை இந்த சிஸ்டம் திருப்பி குடுக்குதுங்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பதி உண்டியல்ல ஒரு அமௌண்ட் போட்டோம். அந்த அமௌண்ட் நமக்கு 155 முறை திருப்பி வந்திருக்கா? கடவுளோட ஆசீர்வாதமாக தான் நமக்கு வந்திருக்கே தவிர, பணமாக வரல. ஆனா இன்னைக்கு இந்த சிஸ்டம் நமக்கு உறுதி பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, என்ஷூர் அப்படின்னு சொல்லுது. இந்த வார்த்தை என்னன்னா, என்ஷூர் அப்படிங்கிற வார்த்தை உறுதி அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் இந்த இடத்துல இடம் பிடிக்கிறீங்களோ, உங்களுக்கு உறுதியாக இந்த 155 பொசிஷனை உருவாக்கும் இந்த சிஸ்டம். அந்த 155 பொசிஷன் உருவாகும் போது உங்களுக்கு இந்த 20%க்கு நீங்க உழைக்கிறீங்களோ உழைக்கலையோ அது உங்க விருப்பம், அது உங்க தலையெழுத்து. ஆனா இந்த 80% இந்த சிஸ்டம் ஒரு பொது மழை வருமானமாக கொடுக்க முடியும், கொடுக்கும் என்பதை இது உறுதி பண்ணுது. அப்ப நான் இன்னைக்கு என்ன சார் பண்ணணும்? இம்மீடியட்டா நான் என்னோட வாலெட்ட பர்மனன்ட் பொசிஷனா நான் இங்க வந்து இடம் பிடிச்சு உள்ள உட்கார்ந்துட்டேன்னா எனக்கு இதுக்கான சாத்தியம் வந்துரும். எங்கேயோ யாரோ வந்து இந்த சிஸ்டமை புரிஞ்சுக்கிட்டு வேகமா செயல்படும் போது அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு சாரல் மழையாவது உருவாகும். அது மூலமா ஒரு தொகை கிடைக்கும். அந்த தொகையோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 80%ல வரக்கூடிய இந்த 155 மூலமா வரக்கூடிய தொகை $3450ங்க. $3450 இன்னைக்கு 95ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன தொகையோ அதுதான் இந்த மேட்ரிக்ஸ் தொகையாக கிடைக்கக்கூடியது. அப்ப இதுக்காக நான் வந்து உழைக்காம இடத்த மட்டும் புடிச்சுக்கிட்டா உடனே வந்துருமா சார்? இல்லைங்க. நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்ன மாதிரி ராஜா வந்து ஒரே ஒரு செம்புல கொண்டு வந்து ஒரே ஒரு நேர பாலை மட்டும் கொடுங்கன்னு கேட்டாரு. ஆனா எல்லா மக்களுமே அவருக்கு பால் கொண்டு வரட்டும், நம்ம தண்ணி கொண்டு போறது தெரியவா போகும் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாங்க, கொண்டு போனாங்க. நான் எல்லாமே தண்ணியா தான் இருக்கும். இன்னைக்கு நான் யார் வந்தாலும் வரலைனாலும் என்னுடைய கடமை எனக்காக நான் செய்யறேன் சார் அப்படின்னு இறங்கி நான் ஒர்க் பண்ணா எனக்கு இந்த 20% கிடைக்கும், 80% கிடைக்கும். அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய 5 பேரை நீங்க கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய தலையாய கடமை. அப்படி இருக்கும்போது இது ஒரு கூட்டு முயற்சியா மாறுது. அப்ப இந்த கூட்டு முயற்சி மூலமாக மேல இருக்கக்கூடிய அப்ளைனோட செயல் மூலமாகவும் நீங்க உங்களுடைய சொந்த உழைப்பு மூலமாகவும் இந்த சிஸ்டம் உடைய 3 தன்மைகள் அடிஷனலா இருக்கக்கூடிய தொகைகள் மூலமாகவும் ஏற்கனவே 2 பிளஸ் 3 இந்த 5 விஷயங்கள் மூலமாகவும் இந்த 5/3 மேட்ரிக்ஸ் நிரம்பும். இத நீங்க 155 பேரை பில் பண்ணக்கூடிய கடமை என்பது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சிஸ்டம் உடைய தன்மை, இதுல வந்திருக்கிற மற்றவர்களுடைய தன்மை, எல்லாருடைய உழைப்பும் ஒண்ணு சேர்ந்து 5 வகைகள்ல இந்த 5/3ங்கிற இந்த தொகை இந்த சிஸ்டம் என்பது நிறையுது. அப்ப இதுல ஃபில் பண்ணக்கூடிய இந்த 5 மெத்தட நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? இதுக்கும் ஒரு 5 மெத்தட் எப்படி எல்லாம் ஃபில் ஆகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தூக்கம் வராது. சரிங்க சார். இந்த 80% வர்றதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும் அப்படின்னா, இந்த 3 வாலெட் நான் சொன்னேன் இல்லையா? இத வந்து எஸ்க்ரூ வாலெட்னு சொல்லுவோம். எஸ்க்ரூ வாலெட் அப்படின்னா பொது உடைமை தத்துவம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றோம். அதே நேரத்தில் நமக்கும் ஒரு வருமானம் என்பது ஹெல்ப் பண்றது மூலமா, அதாவது வின்-வின் ஸ்ட்ராட்டஜி. மகிழ்வித்து மகிழ். இன்னொருத்தருக்கு ஒரு வருமானம் போகுதே அப்படின்னு வைத்தறிச்சல் படாம, நம்மளுடைய வேலையை நம்ம சரியா செஞ்சோம்னா நமக்கு ஒரு பெரிய தொகை வரும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா 155 பொசிஷன் அப்படின்னு, இதுல ஒரு 50 பொசிஷன் தொகைய இந்த எஸ்க்ரூ வாலெட்டுக்கு கொண்டு போகுது இந்த சிஸ்டம். இந்த 50ல வந்து பாத்தீங்கன்னா 10 பொசிஷன் பிஐஎஃப் வாலெட்டுக்கும் இன்னொரு 10 பொசிஷன் 3வது லெவல்ல இருக்கக்கூடிய 10 பொசிஷன் அப்கிரேட் வாலெட்டுக்கும் 3வது லெவல்ல இருக்கக்கூடிய 30 பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரீஎன்ட்ரி வாலெட்டுக்கும் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 பொசிஷன் இங்க இருக்கு. மீதி இருக்கிறது எவ்வளவு சார்? 105 இருக்குமா? இந்த 105 பொசிஷன்ல வர்ற தொகை
உங்களுடைய போனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரைவேட் வேலட்டுக்குள்ளேயே வந்துருங்க. இதுல யாருமே தடுக்க முடியாது. இதுல வரக்கூடிய பணம் என்பது உங்களுக்கானது. யாரும் எந்த கேள்வி கேட்க முடியாது. இந்த 105ல வரக்கூடிய தொகை உங்களுக்கானது. இந்த 50ல வரக்கூடியத உங்களோட வளர்ச்சிக்காக இந்த சிஸ்டமே என்ன பண்ணும்? உங்களை எல்லாம் கேட்காது. ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டம் அங்கங்க கொண்டு போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டைமிங் அடிப்படையில நாளைக்கு பார்க்கலாம், நாளை கழிச்சு பார்க்கலாம்னு தள்ளி வைக்காது. அப்போ இந்த பிஐஎஃப்னா என்ன, அப்கிரேட் வாலெட்னா என்ன, ரீஎன்ட்ரி வாலெட்னா என்னங்கறத நீங்க டெக்னிக்கல் விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நாம என்ன கன்க்ளூஷனா சொல்லி முடிக்க போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு பார்ட்டிசிபென்ட்டா நான் வந்து கலந்துக்கிட்டாலே நிச்சயமா எனக்கு வந்து பெர்மனன்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கான விஷயம் இங்க ரிஸ்க் இல்லாம வரக்கூடிய ஒரு டிஜிட்டல் அசெட் எனக்கு கிடைக்குது. இந்த யூஎஸ்டிடிங்கிறது டிஜிட்டல் அசெட். ஏன் டிஜிட்டல் அசெட்னு சொல்றாங்கன்னா, நமக்கு இது ஹை லிக்விடிட்டி இருக்கு. அப்படின்னா என்ன சார்? உடனடி பணமாக மாறும். நைட் 1 மணிக்குனாலும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்குள்ள உடனடி பணமாக மாறக்கூடிய தன்மை இது இருக்கு. நீங்க தங்கம் வச்சிருந்தீங்கன்னா கூட மறுநாள் காலையில 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது லிக்விடிட்டி பண்றது இல்லையா? ஆனா இங்க நடுநிசியில கூட இது உங்களுக்கு பணமாக மாறி பேங்க் அக்கவுண்ட்டுக்குள்ள வந்துரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் உங்க உழைப்பு மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்றீங்க? சேகரிக்கிறீங்க. அப்படி சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரே ஒரு முறை ஜோடாப் ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் $50 நன்கொடை பகிர்வாக நீங்க கொடுத்ததன் மூலமாக 155 முறை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராசஸ உறுதி பண்ணுது இந்த சிஸ்டம். இது பேரு ஸ்பேஸ் ஒன் இல்லையா? ஸ்பேஸ் ஒன் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஸ்பேஸ் ஒன்னுல 1.15 மாறக்கூடிய தன்மை இருக்கு. இது இப்படியே வந்து இன்ஃபினிட்டியாக போய்க்கிட்டே இருக்கும். ஒரு ஐடி மல்டிபிளா உருவாக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு பிளாட்ஃபார்ம் இதுக்குள்ள இருக்கு. இது மட்டுமல்ல, இது இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் ஆக ஸ்பேஸ் 2 இருக்கு, ஸ்பேஸ் 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. ஸ்பேஸ் 5 வரைக்கும் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. இங்க நமக்கு எந்த கடமையும் கிடையாது. இங்க யாரு ஹீரோனா ஸ்பேஸ் லூப் தான் ஹீரோ. இது வந்து ஒரு ஏஐ. இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏஐ என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல யாரெல்லாம் ஸ்பேஸ் 1ல குவாலிஃபை ஆகி ஸ்பேஸ் 2க்குள்ள வர்றாங்களோ அவங்க வாலெட் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகி உள்ள வருதோ அதெல்லாம் ஒரு பவர் லைன் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்கா அடுக்கப்படும். அப்படி அடுக்கப்படுறது மூலமா இங்க வரக்கூடிய தொகை என்பது 5 மடங்குகளாக உருவாகும். எப்படி என்ன ஏற்கனவே இங்க இருந்து கிடைக்கக்கூடிய $10 எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி இங்க 50, 250 இப்படி உயர்ந்து கொண்டே போகும். உங்களுக்கு ஸ்பேஸ் 1ல கிடைக்கக்கூடிய 1x அப்படிங்கிறது ஸ்பேஸ் 5ல 625 மடங்குகளாக கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயமான பிளாட்ஃபார்ம் தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷயம். குவிக் ரிச் ஸ்கீம் எவ்வளவோ வந்திருக்கு. குவிக் ரிச் ஸ்கீம் அடுத்த வருஷம் நீங்க அம்பானி ஆயிரலாம்னு சொல்லி தான் நம்மளை கூப்பிட்டாங்க. ஆனா அடுத்த மாதமே காணாம போயிட்டாங்க. ஆனா இந்த சிஸ்டம் கொஞ்ச நாளைக்கு உழைப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். உழைக்காதவங்க வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. உழைக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது அழைப்பு கொடுக்கக்கூடியவங்க சார். ஒண்ணு இல்ல, இன்விடேஷன் லிங்க் அதாவது ஜூம் மீட்டிங் இருக்கு. அந்த இன்விடேஷன் லிங்க் நீங்க ஜூம் மீட்டிங்கோட லிங்க வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் நீங்க பகிரக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை சரியா பயன்படுத்தக்கூடிய ஆளா இருந்தா, உங்க ஸ்மார்ட் போனை ஸ்மார்ட்டா பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட்டரா நீங்க இருந்தீங்கன்னா, அது எந்த வயதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க சாதிக்கக்கூடியவரா மாற முடியும். இந்த டிஜிட்டல் அசெட் என்பது பல கோடி மடங்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இவ்வளவு பெரிய விஷயத்த உங்களோட ஆசையை தூண்டுறதுக்காக சொல்லல. இந்த விஷயம் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இங்க டெஸ்டிமோனியல் பதிவு பண்றது என்னோட பேரு கண்ணன். நான் எப்ப இருந்து பேசுறேன்? 15 மாசமா இதே விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். இந்த 15 மாசமா இந்த சிஸ்டம் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே மாதிரி செயல்படுது. நான் சொன்ன அத்தனை வார்த்தையும் சத்திய வார்த்தை என்பதை இங்க இருக்கக்கூடிய 40 பேர்கள்ல நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. உங்ககிட்ட சொல்லுவாங்க. இதன் மூலமா எனக்கு கிடைச்ச $15,000 மேல இருக்கக்கூடிய இந்த தொகை மூலமா எனக்கு 3 நிறைவேறிருக்கு. முதல் கடன் நிறைவேறிருக்கு, கடமை நிறைவேற்றப்பட்டிருக்கு, கனவு நிறைவேறி கொண்டே இருக்கு. ஏன்னா பெரிய தாகம் இருக்கு எனக்கு. சரியா? அப்ப இந்த தாகம் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் எடுக்கணும். அதன் பேரு டெசிஷன். டெசிஷன் என்பது முடிவு. இந்த முடிவு எடுத்தது யாரு? நான் தான். இந்த முடிவுல தீவிரமா இருக்கக்கூடியது யாரு? நான் தான். எது வரைக்கும் தீவிரமா இருக்கணும்? என்னுடைய கனவு நனவாகிற வரைக்கும் தீவிரமா இருக்கணும். இந்த செயல் முடிகிற வரைக்கும் தீவிரமா இருக்கக்கூடிய நபராக நீங்க இருந்தீங்கன்னா, இந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய நபருக்கு இந்த சிஸ்டம் மிகப்பெரிய அளவுல கொடுக்க தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லி, இது ஒரு கூட்டு முயற்சி. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்ல நாம ஒவ்வொரு நாளும் ஜூம் மீட்டிங்ல நம்ம சந்திச்சு பேசக்கூடிய நிகழ்ச்சி என்பது காலை சூரியோதயத்துல 4:55 ஆரம்பிக்குது.
அதே நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா 9:30 மணி வரைக்கும் நாம 5-6 செஷன்ஸ் தொடர்ந்து இருக்கு. சோ இந்த மாதிரி செஷன்ஸ்ல நீங்க ஒவ்வொரு நாளும் தெளிவான ஒரு விஷயத்தை கேட்டுக்கலாம், பயிற்சி பெற்றுக்கலாம். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இதுல ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டீங்க. இந்த சிஸ்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லக்கூடிய திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா மீன் பிடிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். ஓகேங்களா? யாருமே இனிமே உங்களுக்கு மீன் பிடிச்சு பிடிச்சு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போய் எவ்வளவு மீன் வேணாலும் பிடிச்சிட்டு வரலாம். சோ அந்த திறமையை வளர்த்துக்கிற கூடிய நபராக நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா சாதிக்க முடியும் என்று சொல்லி 9:26 ஆகுது. இந்த செஷனை எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக கருதி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய அனுபவத்தை. சோ நன்றி நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி. தொடருங்க மேடம், கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணா சார். ஓகே சார். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து நீங்க புதுசா ஜூம் மீட்டிங்க்கு இப்போ வந்திருப்பீங்க. ஸோ தமிழ் திட்ட விளக்கத்தை ரொம்ப அழகா வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சார் எடுத்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ ஏதாவது நீங்க டவுட் இருந்ததுன்னா நீங்க உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். கௌதமன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, பேசலாங்க சார். ஹலோ மேடம், கேக்குதா மேடம்? சொல்லுங்க சார். கேக்குதுங்க சார், பேசுங்க சார். இன்னைக்கு புதிய நபராக வந்து பாலகிருஷ்ணன், கல்யாண சுந்தரம், சதீஷ், ரமேஷ் வந்திருக்கிறாங்க மேடம். கல்யாண சுந்தரமும் கொஞ்சம் வந்து இது கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், மைக்கு ஆன் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேடம். கல்யாண சுந்தரம் பண்ணிடலாங்க சார், ஒரே செகண்ட். பாலகிருஷ்ணன் பேசிட்டார் மேடம், சதீஷ் பேசிட்டார் மேடம். கல்யாண சுந்தரம் சார் வணக்கம் சார். உங்க மைக் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், மைக் ஓப்பன்ல தான் இருக்கு, பேசலாம் சார். உங்களை நீங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துக்கலாம். புதிதா வந்தவங்க வந்து பேசுறதுக்கு சில நேரத்துல சங்கோஜப்படுவாங்க. அவங்க என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால என்னன்னா அவங்களுக்கு அறிமுகம் மட்டும் கேளுங்க, அவங்க இஷ்டப்பட்டா பேசட்டும் அப்படின்னா பரவாயில்ல. ஏற்கனவே இந்த சிஸ்டம்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அனுபவத்தை சொன்னா அது உதவியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப யாராவது அனுபவத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா புதுசா வந்தவங்களுக்கு அது ஒரு தெம்பு கொடுக்கும். அப்படி யாராவது ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அன்மியூட் பண்ணி பேசலாம். லீடர்ஸ், உங்களோட வெற்றி பயணங்கள்ல சுதாக்கா, துரை சார் நீங்க பேசலாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் ஜிஎஸ்டி டீம் மற்றும் கண்ணன் சார், டாக்டர் மதி சார் அவர்களுக்கும் வணக்கம். இதன் வழி என்னோட டீம் மெம்பருங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரத்னா மூலமாகவும் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அது மாதிரி நம்ம ரெஜினா மேடம் வழியா ஒரு 3 ஐடி, நான் வந்து ஒரு ஐடி, எல்லாம் வந்து மொத்தம் என் சார்பில் மொத்தம் 5 ஐடி ஆக்டிவேட் ஆயிருக்கு சார் இன்னைக்கு. ஸோ மிக்க மகிழ்ச்சி. அதுவரை சில அந்த ரிசல்ட்டை பார்த்தாக்கா எனக்கே ரொம்ப சந்தோஷமாச்சு. பிஐஎஃப் வாலெட்டில் ஒரு $13.5, அப்புறம் அப்கிரேட் வாலெட்டில் ஒரு $150, அப்புறம் இன்வைட் டொனேஷனில் ஒரு $30. ஸோ இந்த மாதிரி பல வகையாக இந்த முறை தான் வந்து பல வகையில் என்னோட இன்கம்மை பார்த்துருக்கேன். இது ஒரு சிறப்பான ஒரு தளம். இதில் இணைகின்ற அனைவரும் சிறப்பாக செயல்பட முடியும். செயல்பட்டு அவங்களோட பொருளாதார பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபடலாம் என்ற ஒரு அறிவுரையும் விடுத்து நானும் அந்த அறிவுரையை எடுத்துக்கிட்டு செயல்படுவேன் என்று இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சவிதா மேடம். உங்களுக்கும் ஜிஎஸ்டி டீமுக்கும் எனக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சி துரை சார், ரொம்ப சந்தோஷம். 5 ஐடி போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். ஹைஃபை அச்சயத்துல உங்களோட வெற்றி பயணம் தொடர வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ. மிக்க நன்றி மேடம். மேடம், இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சொன்ன இந்த பிளான் பிரசன்டேஷன் என்பது தனிப்பட்ட முறையில் ஹைஃபை ஸ்பேஸ்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ஒரு ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் ஹைஃபை அச்சயம் என்ற வகையில் ஏற்கனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒன்றா இணைந்து கொண்டு
ஒரு ஊர் கூடி தேர் எடுக்கிற பயணம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சிஸ்டம்ல எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த U+5 அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த 6 ஐடிகள் அட்சயமாக செயல்படுது. இதற்கு கீழே 25 125ன்னு சொல்லக்கூடிய 150 நபர்கள் தனித்தனியாக இணைந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய புதிய புதிய என்ட்ரிஸ் எல்லாமே என்ன ஆகுன்னா ஸ்பில் ஓவர் அடிப்படையில கீழே வந்து இடம் பிடிக்கும் போது இங்க புதிதாக வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே 150 பேருடைய உழைப்பு இல்லையா, 150 பேருடைய உழைப்பு மூலமாக இப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய மூணாவது அடுத்த லெவல் 125க்கு அப்புறம் என்ன வரும், 5 மடங்கு இல்ல 625 வருங்களா. இது மாதிரி இது அப்படியே டெவலப் ஆகும்போது இந்த 150 நபர்கள் மட்டுமல்ல, புதிதாக வரக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய எல்லா ஐடியும் ஸ்பில் ஓவர் அடிப்படையில கீழே 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 போய் ஒவ்வொருத்தருக்குமே அது வந்து ஒரு 3 லெவல் இன்கமா அது மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்ப ஆக்சுவலா வந்து இப்ப உள்ள வந்திருக்கிறவங்க நீங்க அன்மியூட் பண்ணி உங்களுக்கு வந்த தொகையை மட்டும் சொல்லிக்கலாம். இப்ப சுதாகரி மேடம், சுஜாதா அம்மா, கண்ணன், இவங்க சவிதா மேடம், இந்த மாதிரி உங்களுடைய மைக் ஆன் பண்ணி நம்ம இந்த தளத்துல உங்களுக்கு அட்சய மூலமாக என்ன தொகை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த செஷன் வந்து நம்ம இந்த ரெக்கார்டை வந்து நம்ம குரூப்ல பதிவு பண்ண போறோம். ஸோ பாக்குறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எஸ் மேடம், நீங்க நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஓகே. அன்மியூட் பண்ணி எஸ், கொடுங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன் சார். எஸ் மேடம். ஓகே சார். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி பிஏஎஃப் வேலெட்ல ஒரு $12 இன்னைக்கு ஒரு $12 சேர்த்து டோட்டலா ஒரு 25 USDT என்னுடைய பிஏஎஃப் வேலெட்ல வந்து விழுந்திருக்கு. ஸோ 2 ஐடி எனக்கு விழுந்திருக்கு. இது அட்சயம் மூலமா கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் துரை சார், நீங்க பேசலாங்க சார். மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். இல்ல மேடம், ஒரு முன்னாடி சுஜாதாமா, சுதாகர். இல்ல மேடம், அதோட தான் ரைட் டவுன் பண்ணல சார். ஓகே சார், ரைட் சார். சுஜாதாமா, நீங்க பேசலாங்கம்மா. வணக்கம் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், நான் சுஜாதா, பெங்களூர்ல இருந்து. 14th எனக்கு $62.5 வந்திருந்தது. அதான அப்புறம் இன்னும் நான் யாரையும் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் டொனேஷனா வந்தது. இதை நான் பார்த்தேன். அப்போ ஜஸ்ட் 2 days ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே 15th பார்த்தா அது $100 மாறிடுச்சு. அப்புறமா 19th பார்த்தா 162 ஆச்சு. நேத்தி நைட்டு பார்த்தப்போ 187 இருந்தது. இப்போ பார்த்தா $300 இருக்கு. வித் ப்ரூஃப் எல்லாம் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் பண்ணி சாருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எனக்கு 2 புதுசான ரீஎன்ட்ரி ஐடிஸ் கூட கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் கூட ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை $50 மட்டும்தான் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி வந்த அந்த தொகையில நான் ஒரு 2 பேருக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்கேன். என் பிஐஎஃப் வாலெட்ல வந்தது. அந்த இது வச்சு 2 பீப்புளுக்கு ஐடி போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால மறுபடியும் அங்கே ஆன் த ஸ்பாட் நான் $50 ஒருத்தருக்கு ஐடி போட்டு கொடுத்தா அவர் வந்து எனக்கு செகண்ட் லெவல்ல வந்திருக்காரு. ஸோ செகண்ட் லெவல்ல வந்த காரணம் எனக்கு $10 இன்வைட் டொனேஷன் பிளஸ் $12.5 இது செகண்ட் லெவல் இன்கம், மேட்ரிக்ஸ் இன்கம். ஸோ 22.5 அங்கேயே வந்துடுச்சு. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம ஆன் த ஸ்பாட் அங்கேயே நமக்கு இது பேமெண்ட் கூட கிடைச்சிடும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வேற எம்எல்எம் எங்கே போனாலும் ஆர் ஈவன் நம்ம ஒரு ஜாப் பண்ணறதுக்கு போனாலும் எங்கே போனாலும் ஆல்வேஸ் வி ஹாவ் டு வெயிட். ஆன் த ஸ்பாட் நமக்கு வராது. ஸோ இங்கே ஆன் த ஸ்பாட் நமக்கு கிடைச்சிடும். வெரி பிக் அட்வான்டேஜ் இது. ஸோ தேங்க்யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். யாரோ எங்கெங்கேயோ வேலை செஞ்சு அங்கேருந்து ஸ்பில் ஓவர்ல எனக்கு இதெல்லாம் வந்தது. நான் இப்போதான் 2 பீப்புளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சுஜாதாமா, உங்களோட அனுபவ பகிர்வுக்கு நன்றி. ஸோ உங்களுடைய வெற்றி பயணம் ஹைஃபை அட்சயத்துல தொடர நல்வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. துஜந்தன் சார், நீங்க பேசலாங்க சார். ஒரு நிமிஷம்
எனக்கு மறந்துட்டேன் சொல்றதுக்கு. எனக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த ரீஎன்ட்ரி வாலெட்ல வந்து ஒரு $25 வந்திருக்கு மேடம். நான் அது சொல்ல மறந்துட்டேன். ஓகே, நன்றி. ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். ஓகே, துஜந்தன் சார், நீங்க பேசலாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இலங்கையிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய பேர் துஜந்தன். நான் இன்றைக்கு அட்சயத்தில் 5 நபர்களை புதுசாக போட்டதின் மூலம் 75 USDT மேட்ரிக் டொனேஷனும் இன்வைட் டொனேஷனாக 50 USDTயும் மேலதிகமாக அட்சயத்திலிருந்து 25 USDTயுமாக மொத்தமாக 150 USDT எனக்கு இன்றைய கிடைத்திருக்கிறது. ஒரே நன்றி. நாளில் ஒரே ஒரே நாளில். ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். அருமையான ஒரு முயற்சி. $150 அப்ராக்சிமேட்டா வச்சாலும் இந்திய மதிப்புல பார்த்தா ஒரு 13,500 14,000 பக்கமா வரும். அதை 3 மடங்கால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பெருமதியான பணம். ஸோ உழைப்புக்கு நிச்சயமா மிகப்பெரிய பலன் அச்சயம் கொடுக்குது. நன்றி துஜந்தன். சுதாகர். நன்றி சார். நன்றி. சுதாகர் அக்கா. துஜந்தன் சார், வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய வெற்றி பயணம் ஹைஃபை அட்சயத்துல தொடர நல்வாழ்த்துக்கள். சுதாக்கா, நீங்க பேசலாம்க்கா. நன்றி. அன்பின் சகோதரர் கண்ணன், அன்பின் பிதா சகோதரி, இங்கு இருக்கின்ற அத்தனை சகோதர நல்லுள்ளங்களுக்கும் இனிய கேக்குதா சகோதரர்? கேக்குதுக்கா. இனிய மாலை வணக்கம். கடந்த 11ஆம் மாதம் 11ஆம் தேதி ஹைஃபை ஸ்பேஸ் அட்சய திட்டத்தில் இணைந்து 50 USDT வழங்கி இணைந்திருந்தோம். இணைந்ததன் பயனாக இருவரை முதலில் இணைத்து இப்பொழுது மூவராக இணைத்திருக்கின்றேன். மூவருடாக பெற்ற இன்வைட் டொனேஷன் 30 USDT, மெட்ரிக் டொனேஷன் 337.5 USDT பெற்றிருக்கின்றோம். உண்மையாகவே இன்றைய நாள் அட்சய நாளில் ஒரு பெரும் திருப்பு முனையாக இந்த மெட்ரிக் டொனேஷன் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தளத்தில் நாங்கள் நேரடியாக முகம் பார்த்ததில்லை. அன்பான சகோதரராக ஹைஃபை ஸ்பேஸ் எனப்படுகின்ற அற்புதமான உலகத்தை மாற்ற பிறந்த தளம் ஒரு தாயாக எங்களை ஒன்றிணைத்திருக்கின்றது. இந்த வேளையில் எங்களுக்காக எங்கெங்கோ இருந்து இதனை செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பினிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இதே நிறைந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈழத்திலிருந்து சுதாகரி. நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ, கேக்குதுங்க சார், நீங்க பேசுறது. மேடம் வணக்கம் மேடம். என் பேர் கல்யாண சுந்தரம். ஓகே சார், பேசுங்க. கௌதமன் சார் அறிமுகப்படுத்தி. மூலமா நேத்து ஜாயின் ஆனேன். ஓகே சார், ஐடி போட்டாச்சுங்களா சார் உங்களுக்கு? கௌதமன் சார் மூலமா நேத்து ஜாயின் ஆயிருக்கேன். எனக்கு ஒன்னும் அதிகமா புரியல மேடம். ஓகே சார், தொடர்ந்து இந்த ஜூம் செஷன் சார் நீங்க பேசுங்க. இல்ல, இந்த செஷன் வந்து முழுமையா நீங்க ஆரம்பத்துல இருந்து கேட்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, லேட்டா தான் கனெக்ட் ஆனீங்களா? ஆமா சார். அது சரி, ஓகே, பரவாயில்ல சார். இப்போ இந்த செஷன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க கௌதமன் சார் கிட்ட டெலிகிராம் குரூப்போட லிங்க் கேளுங்க. நான் இந்த டெலிகிராம்ல இந்த லென்த்தி வீடியோவை நான் அதுல போட்டுடுறேன். டைம் இருந்தா நீங்க எப்ப கேட்க முடியுமோ முழுமையா கேளுங்க. ஒரு சின்ன புரிதல் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு அடுத்த நாள் செஷன் 8:30 செஷன்ல வாங்க, இல்ல நாளை காலை சூரியோதயத்துல வாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வந்துடும் சார். சரிங்களா? காலையில முடியாது சார், நைட்ல எனி டைம் எப்பனாலும் பார்க்கலாம். எவ்ரிடே வந்து 8:30 to 9:30 எவ்ரிடே 8:30 to 9:30 இருக்கு சார். இந்த செஷன்ல நீங்க தவறாம கலந்துக்கோங்க. ஓகே சார், அது நான் அதுல ஃபாலோ பண்றேன் சார். ஆனா டேவ்ல முடியாது, ஏன்னா நாங்க விவசாயம் மற்ற இதுல இருக்கிறதுனால பார்க்க முடியாது சார். சரி, தொடர்ந்து வாங்க, நிச்சயமா தொடர்ந்து வாங்க மேடம். நீங்க கண்டினியூ. ஓகே, நன்றி. ஓகே, சரிங்க சார். ஓகே, அடுத்து வேற யாரு? ஜெயபாலன் சார், வணக்கம் சார், பேசலாம் சார் நீங்க. வணக்கம் சார்.
நான் என் பேரு ஜாலன், ஈரோட்ல இருந்து நான் பேசுறேன். நான் கடந்த 11/12 அன்று அந்த ஐபே அச்சயத்துல ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு $50 வந்தேன். $50 வந்து இன்னைக்கு நான் டைரக்ட்ல வந்து ஒரு 7 ஐடி ஆக்டிவ் பண்ணி இன்னைக்கு இன்வைட் டொனேஷனாகவும் பிஏபி வேலட்லையும் வந்த என்னுடைய டாலர் வந்து $176 வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஐபே அச்சயத்துக்கு ரொம்ப ரொம்ப நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த எனக்கு வார்த்தை இல்லை. இது கண்டிப்பா இன்னும் வேற லெவல்ல போகும். கண்டிப்பா அது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பா சார். இன்னும் நிறைய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு சார். இன்னும் நிறைய இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரி உங்களுடைய பயணத்தை ஹைஃபை அச்சயத்துல தொடங்குது சார். முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா பல வெற்றிகளை நம்ம குவிக்க போறோம் இந்த அச்சயம் மூலியமா. அதுல ஒரு துளி மாற்று கருத்து கூட கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. இப்ப லாஸ்டா பேசுனது யாருங்க? ஜெயபாலன் சார். ஜெயபாலன் சார். ஓகே. ஜெயபாலன் சார். கண்ணன் வணக்கம். இரவு வணக்கம். வணக்கம்ண்ணா. எங்க போயிட்டீங்க? உங்களதான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். தேட வேண்டாங்க. வேற ஒரு சிக்கல். தங்கச்சி பையன் ஒரு பிரச்சனை கொண்டு வந்தான். அந்த பிரச்சனை பேசி முடியும். இந்த முடியல பேசிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு கேட்டுட்டு தான் இருக்கேன். என் தங்கச்சி பையன் பிரச்சனை கொண்டு நம்ம இங்க அந்த நகர முடியாதுல்ல. சரிங்கண்ணா பரவாயில்ல. இன்னைக்கு 250வது நாளுங்களா? இன்னைக்கு எல்லாம் கலைபரமா இருந்தது. அதான் சரி உங்களுக்கு மத்தியானம் அட்டன் பண்ண, காலையில அட்டன் பண்ணேன். சரிங்கண்ணா. ஓகே. இப்ப இன்னைக்கு மொத்தம் நம்ம எத்தனை ஐடி போட்டிருக்கோம்? இன்னைக்கு எல்லாம் வதன்னு வந்திருக்குண்ணா. எப்படியும் ஒரு 30+ ஐடி வந்திருக்கும். அது நிறைய பேர் உழைப்பாளிகள் இருக்கிறாங்க. நாளை காலையில தெரியும்ண்ணா. எல்லாமே நம்ம ஐடி ஓபன் பண்ணி எல்லாரையும் பார்ப்போம். நிறைய பேர் ரிவார்டு வாங்குற ப்ராசஸ்ல இருக்கிறாங்கல்ல. யார் யாரு இன்னைக்கு ஐடிஸ் எத்தனை கொடுத்துருக்காங்கிறத நாளை காலையில அண்ணா ஏதோ எழுதி வச்சிருக்காரு. புனிதவான் அண்ணா எழுதி வச்சிருக்காரு. நானும் சில பேரோட எழுதி வச்சிருக்கேன். இப்ப காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்காக நிறைய டிராவல் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நாளை காலையில என்னன்னு அப்டேட் பண்ணிக்கலாம். சூரியோதயத்துல பார்ப்போம். ஓகே, குட் நைட். உங்க மூலமா ஒரு 10 ஐடி இன்னைக்கு வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இல்ல, நாங்க இன்னைக்கு வந்து என்னுடைய சூழ்நிலை வேற, எங்கேயும் நகர முடியல. வேற ஏடிஆர் அண்ணா வந்தாரா? ஏடிஆர் மத்தியானம் பேசினேன். நான் கொஞ்சம் இடையில பேசினேன் மத்தியானம். நான் கூப்பிட்டு பேசினேன். நீங்க 2 பேரும் தான் எங்களுக்கு என்ஜினா இருக்கணும். நீங்க இந்த முக்கியமான நேரத்துல உங்களுடைய அந்த நல்லா இருக்கும். நாங்க எல்லார்கிட்டையும் பேசி வச்சிருக்கோம். எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நம்ம இன்னைக்கு களத்துல இல்லையே. பிரச்சனை காலையில நேரத்துல வந்து சென்று முடியும். சரி, ஓகே, பரவாயில்ல. மருமக எல்லாம் வந்துட்டாங்க. பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. நான் இந்த பிரச்சனையை பாப்பேனா இந்த இது பாத்துக்கலாம்னா நல்ல ஒரு டைம் வரல. இன்னைக்கு விட நாளைக்கு இன்னும் சிறப்பா வரும்னு அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, வரும். எல்லாமே உங்களோட தான் இருக்கும். நீங்க நம்மளோட தான் இருக்கீங்க. ரைட்ண்ணா. தேங்க்யூ. குட் நைட். ஓகே, நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைவு பண்ணலாமா? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? யாருக்காவது ஏதாவது புரியாத இடம் ஏதாவது இருக்கா? ஓகே, எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. என்னன்னா இன்னைக்கு நம்ம கையில வேற வாய்ப்பு இல்லைங்க. நேர்மையான வாய்ப்பு இல்லைங்க. அதுலயும் இல்லையா? இது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து நல்லவங்களா வாழ்றது கஷ்டம். அதுலயும் வந்து இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தாம வாழ்றது அதை விட கஷ்டம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு உலகத்துல நல்லவனா வாழ்றதே பெரிய விஷயம். நல்லவனா வாழும்போது இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு 0 to ஹீரோ ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்தளவுல உழைக்கிறதுக்கு மனசுல வந்து ஒரு உறுதி இருந்தா போதும். யார் வேணா ஜெயிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபராக ஹைஃபை ஸ்பேஸ்குள்ள வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே உறுதுணையா இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு இந்த குளோபல் ஜிஎஸ்டி அச்சயம் ஜிஎஸ்டி வந்து சப்போர்ட்டா இருக்கு. ஸோ பயன்படுத்திக்கோங்க. இந்த பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய அந்த 3 கனவு, கடமை, அதுக்கப்புறம் கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டு வாழ்க்கையை வாழ்வதற்காகவே சொல்லுவாங்க. வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம்? வாழ்றதுக்கு பயன்படுத்துறோமா? கடைசி மூச்சு வரைக்கும் பொருளாதாரத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பொருளாதாரத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் ஹெல்த் இஷ்யூ வந்துடுது. அதுக்காக சேர்த்த பொருளாதாரத்தை செலவு பண்ணிட்டு போய் சேர்றோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆக்டிவா இருக்கும் போதே நாம என்ன நினைச்சோமோ அதை சாதிக்கணும்னா இன்னைக்கு இந்த சிஸ்டம் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவோம் என்று சொல்லி இந்த செஷனுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க் டு சவிதா மேடம். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. உள்ள இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் புனிதவாணன் அண்ணா,
சுதாகரி சிஸ்டர், குருசாமி அண்ணா, எல்லாருக்குமே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களும் நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கிறீங்க. இது வெற்றி அடையக்கூடிய கூட்டணி. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி என்ன பண்றோம்? தேர் இழுக்கிறோம். தேர் இழுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கை பத்தல. அப்ப சரியான திடகாத்திரமான கைகளை என்ன பண்ணணும்? நாம சேர்க்கணும். கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. சோ அப்படி சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய தேர் அழகா நகரும். ஊர் கூடி தேர் இழுக்கும் போது ஒரே திருவிழா தான். அப்படி அந்த திருவிழா கொண்டாட போற ஒரு காலகட்டம் ரொம்ப ஷார்ட்ல இருக்க போகுது. அதை வந்து பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு நாளை காலை 4:55க்கு இந்த செஷன் தொடர்ச்சியா அடுத்த காலை நிகழ்ச்சியாக இருக்கும். வந்து கலந்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி எல்லாருக்கும்.